ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசிஸ் கிரீன்லேண்ட். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வயலில் இன்றைக்கி கரும்பு அறுவடை செய்ய போகிறோம். ஸோ மிஷின் மூலமாக தான் கரும்பு அறுவடை செய்ய போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா வருஷமும் பார்த்திங்க அப்படின்னா மிஷின் எப்போ வரும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருப்போம். ஆனால் இந்த தடவை என்னாச்சு அப்படின்னா, மிஷின் கொஞ்சம் லேட்டாக வந்தால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நம்மளுமே கொஞ்சம் லேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயல் நல்லா வந்து ட்ரையாக இருக்கணும். ஒரு 30 நாள் 1 மாதத்துக்கிட்ட நம்ம வயலை தண்ணி விடாமல் நல்லா ட்ரை ஆக்கி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் தான் மிஷின் வந்து உள்ளே விட முடியும். ஸோ இந்த தடவை என்னாச்சு அப்படின்னா, அதே மாதிரி நம்மளும் 1 மாதம் நல்லா ட்ரை ஆக்கி தண்ணி விடாமல் தான் வச்சுருந்தோம். திடீர்னு பொங்கல் டைமில் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக தூறல் போட்டுச்சு. ஸோ மழை வந்துச்சு அப்படின்றதுனால வயல் எல்லாமே கொஞ்சம் ஈரமானது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 15 டேஸ் பக்கம் நல்லா வயலை காய விட்டு தான் இப்போ வந்து மிஷின் வந்து நம்ம வயலுக்கு வந்திருக்கு. எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா, வயலில் வந்து ஆட்கள் வந்து வேலை செய்ய போகிறோம், புதுசாக ஒரு அறுவடை செய்ய போகிறோம், இல்லை புதுசாக ஒரு நடவு செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்மளையும் மீறி ஒரு பயம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் வந்து எப்போவுமே வந்து ஒரு பூஜையை போட்டுட்டு நல்லபடியாக வேலையெல்லாம் நடக்கணும், மிஷினுக்கும் எந்த சேதமும் இல்லாமல், வயலுக்கும் எந்த சேதமும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்கணும் அப்படின்றதுனாலையும் நம்ம வந்து இந்த பூஜையை செஞ்சிட்ருக்கோம். குலதெய்வம் வந்து எல்லா சாமிகளை விருப்பப்பட்ட சாமிகள், இஷ்ட தெய்வங்கள் நிறைய இருக்கும். ஸோ முதல்ல பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட குலதெய்வத்தை தான் நம்ம வணங்கணும். அதே மாதிரியே வந்து நம்ம வயலில் வேலை செய்யும் போதும் எல்லா பூஜையின் போதும் நம்ம வந்து குலதெய்வத்தை தான் முதல்ல வந்து வணங்குவோம். அதே மாதிரி கரும்பு வெட்டுற மிஷின் பார்த்திங்க அப்படின்னா நல்ல பெரிய வண்டி இல்லையா? ஸோ அவ்வளோ பெரிய வண்டி நம்ம வயலுக்குள்ளே போய் வேலை செய்யும்போது, ஸோ அது மூவ் ஆகும்போது இல்லை ரிவர்ஸ் வரும்போது இது மாதிரி வரும்போதெல்லாம் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் வயலை நல்லா வந்து ட்ரை ஆக்கி வச்சுருக்க சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கரும்பு பாரில் லேட்ரல் எல்லாமே மண் உள்ளே இருக்குது. நமக்கு எல்லாருமே என்ன செய்வாங்க அப்படின்னா, மேலே போட்டிருப்பாங்க அந்த லேட்டரில் வந்து வெளியில் எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து மிஷின் கட்டிங் பண்ணுவாங்க. நம்ம அது மாதிரி இல்லை, நம்ம வந்து உள்ளேயே லேட்ரலையும் வச்சு நம்ம வந்து பார் பிடிச்சிட்டோம். அதாவது கரும்பு கடியில் வேர்க்குள்ளே இருக்குது நம்மளோட அந்த லேட்ரல், தண்ணி பாயக்கூடிய லேட்ரலு. ஸோ அதனாலே வேண்டியே நம்ம வந்து நல்லா ட்ரையாக இருந்தால் மட்டும்தான் பாரில் ஏறும்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த லேட்ரல் நசுங்காமல் இருக்கும். அதுக்காக வேண்டியே பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லா வந்து வயலை ட்ரை ஆக்கிட்டோம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த தோகையே, கரும்பில் உள்ள தோகையே வந்து காஞ்சி போகிற அளவுக்கு நல்ல ஒரு ட்ரை ஆயிடுச்சு. ஸோ பூஜையை போட்டுட்டு கரும்பு அறுவடைக்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் போயிட்டு திங்ஸ்லாம் வச்சுட்டு தேவையான அங்கே கரும்பு ஏற்றுற இடத்துல நிறைய கரும்பு கீழே கொட்டும். ஸோ அந்த கரும்பெல்லாம் அள்ளி போடுறதுக்கு ஒரு 4 ஆள் பக்கம் நம்ம இங்கே வச்சுக்கணும். வயலில் ஒரு 4 ஆள் பக்கம் வச்சுக்கணும். நம்ம எப்போதுமே வந்து அட்வான்ஸாக இருக்கிறது இல்லை. ஸோ மிஷின் வருது அப்படின்னா கரெக்டாக ஆள் கூப்பிட்டு வைக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மிஷின் வந்து மதியம் வரும், இல்லை ஈவினிங் வரும், இல்லை நைட்டு கூட வந்து போட்டு திரும்ப காலைல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி எந்த நேரம் வருதுன்னே நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதே மாதிரி நமக்கும் ஃபஸ்ட் நாள் கரும்பு அறுவடை ஸ்டார்ட் பண்ணும்போது மிஷின் எந்த டைம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதியம் 1 மணிக்கு வந்தது. ஸோ 1 மணி வரைக்கும் நம்ம ஆட்களை கூப்பிட்டு வச்சு சும்மாவும் இருக்க முடியாது. 1 மணிக்கு அப்புறம் வாங்க அப்படின்னாலும் ஏற்கனவே போய் அவங்க வேலையில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. திரும்ப பாதியில் அவங்களும் வரமாட்டாங்க. அதே மாதிரி தான் அன்றைக்கும் சரி நம்மளே இன்றைக்கி ஒரு நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லா அறுவடையும் போதும் அதுதான் நினச்சி ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி இன்றைக்கி ஒரு நாளைக்கு நம்ம செஞ்சுருவோம், அடுத்த நாள் ஆள் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது வந்து நம்ம நினைக்கிறது வந்து நடக்கவே நடக்காது. மறுநாள் ஆள் கூப்பிட்டுக்கலாம்னாலும் அங்கே போய் நின்னாலும் நாள் வேலை செஞ்ச இடத்துல குறை இருக்குது, ஆள் கிடைக்கலன்னு தான் சொல்லுவாங்க. சரி எதாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே தான் இந்த வருஷம் கரும்பு அறுவடைக்கும் நம்ம வீட்டு ஆட்களை தான் பார்த்துக்கிட்டோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரும்பு நிறைய வந்து கொல்லையில் நிறைய ஓரங்களில் ஒதுங்கும். ஸோ அந்த ஒதுங்குற கரும்பை வந்து நம்ம ஆள் வச்சு தான் வெட்டணும். அது எப்போ வெட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடவே ஒரு 4 ஜென்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம வந்து விட்டு வெட்ட சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் மிஷின் கட்டிங்கை முடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அப்புறமா கூட நம்ம வந்து அந்த ஒரு 4-5 ஆட்களை கூப்பிட்டு அதை வெட்டி கட்டி திரும்ப நம்ம ஒரு லோடு பண்ணி நம்ம போய் சுகர் மில்லில் இறக்கிக்கலாம். அதனால் வந்து அப்படியே விட்டாச்சு. அந்த கரும்பு வந்து நம்ம மிஷின் போனதுக்கப்புறமா பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. பாருங்கள், ஏற்றுற இடத்துல இந்த அளவுக்கு கரும்பு சிந்தும். எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா மிஷின் கட்டிங் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இருந்தாலும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஓரத்தில் ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆள் வச்சு வெட்டியிருக்கலாமோன்னு. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, மிஷின் கட்டிங்கை விட மேனுவல் கட்டிங்கில் ஈல்டு அதிகமாக வரும். இதில் வந்து சேதம் ஆகுது, அதாவது ஏக்கருக்கு 2 டன் 3 டன் சேதம் ஆகுது அப்படின்ற மாதிரி விவசாயிகளோட கால்குலேஷனு. ஆனால் அது அந்தளவுக்கு குறைச்சி எல்லாம் வந்து சேதம் ஆகலை, நிறைய சேதம் ஆகுதோ அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் மார்க் இருந்துக்கிட்டே தான் இருக்குது.
மேனுவல் கட்டிங் செய்கிறவங்க நம்ம வயல் மாதிரியே இன்னொருத்தவங்க வயல் இருக்குன்னு வைங்களேன், நம்ம கரும்பு எப்படி வளர்த்து வச்சுருக்கோமோ அதே மாதிரி இன்னொரு வயல் பக்கத்தில் இருக்குது. அந்த வயலில் வந்து மேனுவல் கட்டிங் செய்யும்போது ஒரு ஏக்கருக்கு 60 டன் 65 டன் பக்கம் அடிக்கிறாங்க, ஈல்டு வருது. அப்படிங்கும்போது அதையே வந்து மிஷின் கட்டிங் வந்து செய்கிறோம் அப்படின்னா 45 டன்னு 50 டன்னு தொடுறதே பெரிய விஷயமா இருக்குது. அப்போது ஏக்கருக்கு 10 டன் கரும்பு எங்கே போகுது? அப்போது இந்த கரும்பில் வந்து சேதம் தான் ஆகுதா? உண்மையாகவே வந்து நம்ம மிஷின் கட்டிங் செய்யும்போது வயலில் நிறைய சேதம் தான் ஆகுதா? அப்படின்னாலும் வயலில் போய் பார்த்தோன்னா கரும்பு அந்தளவுக்குலாம் இல்லை. அதாவது எல்லா கரும்பையும் சுத்தமாக தான் மிஷின் எடுக்குது. எதனால் அப்போ இந்த 10 டன் கரும்பு எங்கே போகுது அப்படின்றது மட்டும்தான் எங்களால் கண்டுபிடிக்க முடியல. சரி பரவாயில்ல, 2 மாதம் ஆட்களை வச்சு நம்ம கஷ்டப்பட்டு வெட்டி நம்ம அனுப்புறதுக்கு 2 நாளில் மிஷின் கட்டிங் முடிஞ்சிருது அப்படின்ற மாதிரி தான், கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து மிஷின் கட்டிங் செலக்ட் பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் மேனுவல் கட்டிங் பண்ணுறது நல்லது தான், அதுதான் பெஸ்ட்டும் கூட. ஆனால் உண்மையை சொல்லணும் இல்லையா? நம்மளும் ஒரு விவசாயியாக இருந்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை பரப்பக்கூடாது அப்படின்றதுனால தான் சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் வந்து மிஷின் கட்டிங் பக்கம் தான் போகிறோம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இதை வந்து ஒரு 10-15 நாள் வேலையை வந்து 1 நாள் 2 நாளில் இல்லை 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் அது மாதிரி ஈஸியாக, இப்போ 1 ஏக்கர் கரும்பு வச்சுருக்காங்க அப்படின்னா ஈஸியாக 2 மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும். அந்த 1 ஏக்கர் கரும்பை அதுவே மேனுவலாக வச்சு செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3லேருந்து 4 நாள் ஆகும். பெரிய வயலாக இருந்துச்சுன்னா பாருங்களேன், 1 மாதம் 2 மாதத்துக்கிட்ட கூட ஒரு 10-15 ஆளை வச்சுக்கிட்டு நம்ம சமாளிக்க வேண்டியிருக்கும். அவங்களுக்கு தேவையான தண்ணி, சாப்பாடு, செலவு, அரிசி, பேட்டா காசு, இது மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதுக்காக கூடிய செலவும் நமக்கு இந்த மிஷின் கட்டிங்கில் மைனஸ் ஆகுது இல்லையா? கரும்பு கம்மியாக வருது இல்லையா? அதுவும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி மனசை திருப்திப்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். இன்னும் அதை பற்றின சரியான கால்குலேஷன் எங்களுக்கு கிடைக்கல. என்ன தான் இருந்தாலும் மேனுவல் கட்டிங்கை விட மிஷின் கட்டிங்கில் ஈல்டு கம்மியாக தான் வருது. இது வந்து எல்லாராலையும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இப்போது லாஸ்ட் இயர் வந்து மேனுவல் கட்டிங் பண்ணுங்க கூட இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா மிஷின் கட்டிங் பக்கம் போயிட்டாங்க. ஏன்னா அதில் கஷ்டம் ஜாஸ்தி, வெயில் வேற அதிகரிச்சிருச்சு. என்னதான் இருந்தாலும் ஆட்கள் மட்டும் வேலை செய்கிறாங்க அப்படின்னா விட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்க மனசு வராது. ஸோ நம்மளுமே போய் அவங்க கூட நின்னா மட்டும்தான் வேலை கரெக்டாக நடக்கும். இந்த வெயிலில் யார் கடந்து சாகிறது அப்படின்ற மாதிரி ஈஸியாக போயிடுது இந்த மிஷின் கட்டிங் வேலை. இப்போ ஒரு 2 மாதம் பார்க்குற வேலை 2 நாளில் முடியுதா? அட போங்கப்பா, பரவாயில்ல விடு அப்படின்ற மாதிரி ஒரு ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு விஷயமாக தான் இது இருக்குது. நிச்சயமாக மிஷின் கட்டிங்கில் ஈல்டு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கிது. இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா கரும்பு நமக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. நமக்கு வந்து போர் போட்டு இதுதான் வந்து கரும்பு முதல் அறுவடை. லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி நமக்கு கம்மியாக இருந்ததுனால ஈல்டும் கம்மியாக வந்துச்சு. ஸோ இந்த வருஷம் தண்ணினா நல்லா இருந்துச்சு, உரமும் நல்லா கொடுத்தோமே, ஈல்டு அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தோம். லாஸ்ட் இயர் வந்ததை விட இந்த வருஷம் 10 டன் நம்ம ஏக்கருக்கு கூட அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் பெருமையோடய சொல்லிக்கலாம். இருந்தாலும் இதுவே மேனுவல் கட்டிங்காக செஞ்சுருந்தா இன்னும் ஒரு 10 டன் கூட வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரியும் மனசில் ஒரு பிராண்டல் இருக்க தான் செய்யுது. அதுதான் உண்மையும் கூட. நம்ம உழைக்க தயாராக இருக்கோம். ஒரு 10 ஆளை வச்சு நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம வந்து கரும்பு வெளியில் எடுத்து லோட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கரும்பு எல்லாமே வந்து வெளியில் எடுத்துகிட்டு போய் வைக்கணும். ஒரு 15 ஆள் உள்ள கரும்பு வெட்டுறாங்க அப்படின்னா அந்த வெட்டி கட்டி வைப்பாங்க. அந்த கட்டி வைக்கக்கூடிய அந்த கட்டுகளை நம்ம லோடு பண்ணுறதுக்கான ஒரு இடத்துல போயிட்டு மொத்தமாக சேர்த்துடணும். அதுக்கு தான் எல்லா விவசாயிகளுமே பயப்படுறோம். கட்டு தூக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக அந்த பயம் இல்லை. ஒரு 10 ஆளை வச்சு நான் கரும்பு எடுத்து வெளில வச்சுருவேன் அப்படின்னு தைரியமாக இருக்கக்கூடியவங்க நிச்சயமாக மேனுவல் கட்டிங் செய்யுங்க, அதுதான் லாபம். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. மிஷின் கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெஸ்ட்டான மெத்தடு. ரொம்ப ஈஸியாகவே வேலை முடிஞ்சிடும். நம்ம வந்து செலவும் வந்து நமக்கு குறைச்சி தான் வரும். இதுவே இந்த டைமில் பிப்ரவரி மாதம்லாம் வந்து நம்ம மேனுவல் கட்டிங் செய்கிறோம் அப்படின்னா அவங்களோட சார்ஜு கூட போயிடும். மேனுவல் கட்டிங் செய்கிறவங்களோட சார்ஜு கூட போயிடும். ஆனால் நம்ம மில் ரேட்டு ஒன்று ஃபிக்ஸட் ரேட் வச்சுருப்பாங்க. அதே ஃபிக்ஸட் ரேட்டு தான் வந்து மிஷினுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஆனால் இதுவே மேனுவல் செய்யும்போது அந்த ஃபிக்ஸட் ரேட்டை விட 200-300 டன்னுக்கு கூட வச்சு தான் வெட்டுறேன் அப்படிம்பாங்க. ஏன்னா வெயில் அதிகமாகிடுச்சு, இனிமேல் எங்களால் வெட்ட முடியாது, சேர்த்து கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் எங்களால் வெட்ட முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து டிமாண்ட் வைப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த டிமாண்டுக்கு நம்ம ஒத்து தான் ஆகணும். பரவாயில்ல, சரி ஒரு டன்னுக்கு 300 ரூபாய் நாங்கள் சேர்த்து தரோம், வெட்டி கொடுங்க அப்படின்ற மாதிரி. நமக்குமே வந்து மிஷின் கட்டிங் ஒரு பக்கம் பெஸ்ட்டாக தான் தோணுது. இருந்தாலும் அந்த 2 மாதம் செய்யக்கூடிய அந்த உழைப்பு அதாவது இருக்கு இல்லையா, அந்த கரும்பு எடுத்து வைக்கக்கூடிய வேலை இருக்கு இல்லையா, அதே மாதிரி மிஷின் கட்டிங்லேயும் வேலை இருக்குது. நிறைய கரும்பு வந்து கீழே சிந்திகிட்டே தான் இருக்கும். நம்ம ஒவ்வொரு லோடுக்கும் அந்த கரும்புகளை அப்புறப்படுத்தி
அந்த என்ஃபீல்டர் வரக்கூடிய அந்த வழியில் நிறைய கரும்பு கொட்டியிருக்கும். நம்ம கொஞ்சம் அசந்து அந்த கரும்புகளை எடுக்கலை அப்படின்னா கூட என்ஃபீல்டர் வச்சு நசுக்கிடுவாங்க. அப்படியே கரும்பில் உள்ள அந்த சர்க்கரை பாகு எல்லாமே வந்து மண்ணில் போய் சேர்ந்துடும். நம்ம அப்புறம் சக்கையை மட்டும்தான் அள்ளி லோட் பண்ணுற மாதிரியாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு லோடுக்குமே நம்ம வந்து அந்த கீழே சிந்துற கரும்புகளை அப்பப்போ சரி பண்ணி எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அதுவுமே வந்து நம்ம 2 மாதம் செய்யக்கூடிய வேலையில் 2-3 நாளையில் ஹார்ட் ஒர்க் பண்ணி முடிச்சே தான் ஆகணும். பரவாயில்ல இல்லையா, நம்ம வந்து மற்ற வேலைகளை ஒதுக்கி வச்சுட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கணும். நம்ம ஆட்களும் கூப்பிடல அப்படிங்கும்போது நம்ம வீட்டாளுகள் செய்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம அங்கேயே தான் இருந்தோம். இந்த தடவை வந்து கரும்பு வெட்டினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர காலம் பார்க்காம வெட்டினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 8 மணி வரைக்கும் அவங்க வந்து கரும்பு வெட்டுறாங்க. நம்ம 8 மணி வரைக்கும் அங்கே இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக இருந்துதான் ஆகணும், வேறு வழி இல்லை. நம்ம டார்ச் லைட் வச்சு நம்ம கீழே சிந்துற கரும்புகளை எடுத்து ஓரமாக போட்டுட்டு தான் உட்காந்துருந்தோம் அங்கேயே. இதுவே வந்து நம்ம வெளியிலேருந்து ஆட்கள் கூப்பிட்டுருந்தா செய்வாங்களா அப்படின்னா நிச்சயமாக செய்ய மாட்டாங்க. அவங்க கரெக்டாக டைம் பார்த்து தான் வருவாங்க. காலைல 9 மணிக்கு வருவாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 9 மணிக்குள்ளே அவங்க 2 லோடு பண்ணிடுறாங்க. அப்போ அந்த 2 லோடுக்குள்ள கரும்பும் சிந்தி வேஸ்ட்டாக தான் போகும். இப்போ நம்ம சொந்த ஆள் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தூங்கி எழுந்திரிச்சதுமே வந்து அங்கே கொல்லையில் போய் நின்றுறோம். பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு ஸ்கூல் கிளப்பிட்டு நம்ம வந்து அங்கே போயிட்டு நின்றுறோம். அதேமாதிரி ஈவினிங் 7-8 மணி வரைக்கும் வந்து வேலையாட்கள் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. அதுவே வந்து நம்ம சொந்த ஆள் அப்படிங்கிறதுனால நம்மளுமே 8 மணி 9 மணி வரைக்கும் நம்ம வயல்லே வந்து இருந்தோம். இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த லோடுக்கு வந்து ஒரு லாரிக்கு 500 ரூபாய். ஒரு லாரியில் பார்த்திங்க அப்படின்னா 15 20 டன் வந்து கரும்பு போகும். அதுக்கு நம்ம வந்து 500 ரூபாய் அவங்களோட செலவு காசுன்னு சொல்லிட்டு 500 ரூபாய் கொடுக்கணும். அந்த இன்ஃபீல்டரில் சாய்ச்சி கொட்டும்போது நான் ஃபுல்லாக லோட் பண்ணாது இன்ஃபீல்டர். அப்போது அங்கே ஒரு ஆள் நின்று கரும்பெல்லாமே வந்து இழுத்து ஃபுல்லாக லோட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த லோட் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு ஒரு வண்டிக்கு 300 ரூபாய் இந்த வருஷம். லாஸ்ட் இயர் 200 ரூபாய் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் 300 ரூபாய். அது மாதிரி இதுலேயும் கொஞ்சம் செலவுகளும் இருக்குது. ஃபுல்லாக 3 வேளை சாப்பாடுமே நம்ம லாரி அப்புறம் இன்ஃபீல்டர் அப்புறம் மெஷின் இவங்க வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே வந்து 3 வேளை சாப்பாடு நம்ம தான் செஞ்சு கொடுக்கணும். நமக்கு மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2.5 நாள் வந்து நமக்கு வேலை ஆச்சு. 2.5 நாளுக்குள்ளே நமக்கு வந்து கரும்பு வெட்டி முடிச்சு கொடுத்துட்டாங்க. எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கரும்பு ஏற்றுற இடத்துக்கும் நேர் ஆப்போசிட்லேருந்து வந்து மேனுவல் கட்டிங் ஆரம்பிப்பாங்க. இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா கரும்பு எந்த வாக்கில் சாஞ்சிருக்கு, எங்கேருந்து வெட்டினா சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க உள்ளே போய் புகுந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இடையில வந்து கேப் விட்டு வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டி பாதை வரைக்குமே வந்து முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த லாஸ்ட் மட்டும் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தது. கடைசியாக வந்து அதை வெட்டி கொடுத்தாங்க. போன வருஷம் வந்து ஓரங்களில் நிறைய கரும்புகள் ஒதுக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் அந்தளவுக்கு இல்லை. போன வருஷமும் பார்த்திங்க அப்படின்னா போன வருஷம் வெட்டின மிஷின் வேறு, இந்த வருஷம் வெட்டின மிஷின் வேறு. லாஸ்ட் இயர் வெட்டினவங்களுமே வந்து ரொம்ப வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு 4 வருஷம் தொடர்ந்து நமக்கு அவங்க தான் சிவான வெட்டி தான் வந்து நமக்கு வெட்டி கொடுத்துச்சு. அவங்களுமே வந்து நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. கரும்புலாம் இது மாதிரி சிந்துனுச்சு அப்படின்னா நின்று வாங்கி கொட்டிப்பாங்க. அந்த பசங்களும் நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வருஷம் வந்திருக்குது நமக்கு புது வண்டி. இது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்டோட பெரியப்பா பொண்ணு வீட்டு வண்டி. அவங்க வந்து இந்த வருஷம் புதுசாக வண்டி எடுத்திருக்காங்க அப்படின்றதுனால ஸோ இவங்க லாஸ்ட் இயரே எடுத்துட்டாங்க. இருந்தாலும் நமக்கு வெட்டக்கூடிய டைமில் அவங்களுக்கு மிஷின் வந்து வேற எங்கேயோ வெட்டிகிட்டு இருந்ததுனால போன வருஷம் வரல. இந்த வருஷம் வந்து அப்புறம் ரிலேட்டிவ் அப்படின்றதுனால சரி இந்த மிஷினே நம்ம வந்து இந்த தடவை வர வச்சாச்சு. இந்த வருஷம் அந்த எல்ஃபீல்டு டிரைவர் ஆகட்டும், லாரி டிரைவர்ஸ் ஆகட்டும், அந்த ஹெல்ப் பண்ணுற ஒரு பையனாகட்டும் எல்லாருமே வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக சரி ஆள் வரலன்னா என்ன ஏன் கவலைப்படுறீங்க விடுங்க, எல்லாருமே சேர்த்து எடுத்து நம்ம கீழே கொட்டுற கரும்புகளை சிந்தாமல் நம்ம அள்ளி விட்டுடலாம், ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் கொடுத்து சூப்பராகவே ஹெல்ப் பண்ணி கரும்பு இந்த தடவை வெட்டி முடிச்சாச்சு. அந்த என்ஃபீல்டு பசங்களுமே வந்து எங்கள் கூட கீழே கொட்டுற கரும்பெல்லாமே நாங்கள் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அழகாக வாங்கி கொட்டிப்பாங்க. ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. இந்த வருஷம் சூப்பராகவும் கரும்பு அறுவடை முடிஞ்சுது. ஸோ நம்மளோட கரும்பு வயலில் எப்படி அறுவடை பண்ணுறோம், எப்படி ஏற்றுறோம், எப்படி லோட் பண்ணி அனுப்புகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து வெட்டி அனுப்பக்கூடிய கரும்பு நம்ம சுகர் மில்லில் போயிட்டு எப்படி கரும்புலேருந்து நமக்கு சுகராக வருது அப்படிங்கிறத பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்கீங்களா? ஸோ நானுமே பார்க்கணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக தான் இருந்தேன். ஸோ இந்த தடவை நமக்கு கரும்பெல்லாம் ஓரங்களில் மிஞ்சினது இல்லையா, அந்த கரும்பெல்லாமே வெட்டி எடுத்துகிட்டு சுகர் மில் போயிட்டு அங்கே எப்படிலாம் வந்து சுகராக மாறுது அப்படிங்கிறத வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். நிச்சயமாக அது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லா வீடியோகளையும் விவசாய வீடியோக்கள் நிறைய பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம ஏற்றிட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இதை கடைசி லோடு. ஸோ நம்மளோட கரும்பு சூப்பராக எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக வெட்டி முடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்பவே பெருமை. அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சுகர் மில்லை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நான் வந்து நம்ம கரும்புலேருந்து எப்படி வந்து சுகர் வந்து தனியாக வந்து பிரித்து எடுக்கிறாங்க, எப்படிலாம் வந்து மில்லு ஓடுது, அந்த மில்லு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
ஓரங்களில் இருக்கக்கூடிய கரும்பு வெட்டி தனியாக எடுத்துகிட்டு போனது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 டன் பக்கம் வந்துச்சு. அது வந்து ஜென்ஸு அப்படின்னா வந்துட்டு அங்கே எந்த பர்மிஷன் கேட்க தேவையில்லை. நானுமே போகணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். நம்ம வந்து ஒரு மில்லுக்குள்ளே வந்து ஒரு லேடிஸ் வந்து போகணும் அப்படின்னா பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இப்போதைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு காமிச்சாங்க மில்லு எப்படி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருப்போம் இல்லையா. நானும் ஒவ்வொரு வருஷமும் எனக்கு பர்மிஷன் வாங்கி கொடுங்க, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வாங்குறேன்னு சொல்லிட்டு இப்படி ஏமாற்றிட்டே இருக்காங்க. இந்த வருஷமும் என்னால் போய் பார்க்க முடியல. ஸோ பிப்ரவரி கடைசிக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் ஸ்டார்டிங்கில் எல்லாமே மில்லு வந்து மூடிடுவாங்க. அதாவது மார்ச் வரைக்கும் தான், மார்ச் ஒரு 15 வரைக்கும் தான் வந்து மில்லு ஓடும். அதே மாதிரி இந்த வருஷமுமே வந்து சூப்பராக வந்து நம்மளோட கரும்பு மில்லுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டோம். பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் தான் ஒரு 10 to 15 அந்த டேட்டில் தான் வந்து நம்ம கரும்பு அறுவடை பண்ணோம். நம்மளோட கரும்பு அறுவடையும் நல்லபடியாக சூப்பராக முடிஞ்சது. இதுதான் வந்து நம்ம கடைசியில் லோட் பண்ணிகிட்ருக்கோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.